நாகேஷ் இன்ஜினியரிங் காலேஜ் 4th இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அன்னைக்கு தான் கடைசி நாள். முதல் பீரியடுக்கான பெல் அடிக்கிற சத்தத்தை கேட்டு வருண் விக்கிட்ட, மச்சான் இன்னைக்கு தான் கடைசி நாள், பிரச்சனை இல்லாமல் இன்றைக்கி எல்லா அவர் அட்டண்டன்ஸும் வாங்கிட்டோம்னா நமக்கு சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக 75% அட்டண்டன்ஸ், ஹால் டிக்கெட் வாங்குகிறோம், எக்ஸாம் எழுதுகிறோம், ஆல் கிளியர் ஆகிறோம், ஓகே அப்படின்னு சந்தோஷமாக சொன்னான். அதுக்கு விக்கி, மச்சான் நானும் அதான் கேட்கணும்னு நினச்சேன். அந்த பேப்பர் சேசிங்காக நான் கொடுத்துருந்தேன்ல பணம், அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணதுடா, பாஸ் ஆக்கிடுவாங்கல்ல அப்படின்னு கேட்க, அதுக்கு வருண், மச்சான் நம்புடா, நம்ம ஆல் கிளியர், அவ்வளோதான், யாராலும் அதை மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த கிளாஸை என்கேஜ் பண்ணுறதுக்காக அன்றைக்கி புதுசாக காலேஜில் லெக்சராக வேலைக்கு சேர்ந்த இந்திரா கிளாஸுக்குள்ளே நுழைய, அதை பார்த்து விக்கிக்கு அதிர்ச்சியாகவும் வருணுக்கு சந்தோஷமாகவும் இருந்தது. டே மச்சான், நம்ம இந்திராடா, தங்கச்சி நமக்கே முன்னாடி படித்து நமக்கு வாத்தியராக இருக்கிறது எவ்வளோ பெருமையாக இருக்குது. தங்கச்சி இங்கே வேலைக்கு சேர்ந்துருக்குன்னு ஏன்டா சொல்ல அப்படின்னு வருண் கேட்க, அதுக்கு விக்கி, எனக்கே இப்போ தான்டா தெரியும் அப்படின்னு இந்திராவை கோவமாக பார்த்துட்டு சொன்னான். கிளாஸுக்குள்ளே நுழைஞ்ச இந்திரா, ஹாய் எவ்ரி ஒன், ஐ எம் இந்திரா, இன்றைக்கி புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன், ஹெச்ஓடியால் கிளாஸுக்கு வர முடியல, அதுக்கு பதிலாக நான் என்கேஜ் பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு விக்கியை தவிர மற்ற எல்லாரையும் பார்த்து சிரித்த முகத்தோடு பேசினான். அப்போ விக்கி, என்ன நம்மளை மட்டும் பார்க்க மாட்றா, ஒருவேளை நம்ம இந்த கிளாஸ்ன்னு தெரியாதோ அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கப்பவே இந்திரா விக்கியை பார்த்து நக்கலாக சிரிச்சிட்டு, ஒன் மோர் திங், ஹெச்ஓடி ஒரு டெஸ்ட் வைக்க சொல்லியிருக்கார், ஜஸ்ட் ஒன் கொஸ்டின், கரெக்டாக எழுதுகிறவங்களுக்கு இன்றைக்கி ஃபுல் டே அட்டண்டன்ஸ் அப்படின்னு சொன்னான். அதுக்கு இன்னொரு ஸ்டூடெண்ட், தப்பாக எழுதுனா அப்படின்னு கேட்க, அதுக்கு இந்திரா, சிம்பிள், ஃபுல் டே அட்டண்டன்ஸும் கிடையாது, கேன் வி ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னதும் விக்கிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அப்போ வருண் சிரிச்சிட்டே, என்னடா மச்சான், தங்கச்சி டெஸ்ட்லாம் வைக்குது, அவன் மூஞ்சியை பாரேன், பயந்து இருளடிச்சு போயிருக்காங்க, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு பேச, அதுக்கு விக்கி, நமக்கு தாண்டா பிரச்சனையே அப்படின்னு சொன்னான். அந்த நேரத்தில் இந்திரா சாக் பீஸ் எடுத்து போர்டில் எலாபரேட் ஆன் சைக்கிள் ஸ்டீலிங் ப்ராசஸ்ன்னு எழுதிட்டு, திஸ் இஸ் யுவர் கொஸ்டின் அப்படின்னு விக்கியை பார்த்துட்டு ஸ்டீலிங்கிற வேர்டை அண்டர்லைன் பண்ணான். அந்த நேரத்தில் விக்கிட்ட இருந்து விஷயத்தை தெரிஞ்ச வருண், என்னது பேப்பர் சேசிங்காக கொடுத்த பணம் இந்திரா வலையில் திருடி விற்ற பணமா? அதை கேட்ட விக்கி, கத்தாதரா, அது ஒன்றும் அவள் வளையல் இல்லை, என் பாட்டி வளையல் அப்படின்னு சொன்னதும் வருண், அப்போ அட்டண்டன்ஸ் அவ்வளோதானா, பரிச்சு அவ்வளோதானா அப்படின்னு அழுகாத குறையாக பேசினான். அப்போ அங்கே வந்த இந்திரா, டெஸ்ட் எழுதாமல் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு வருண், இல்லை தங்கச்சி, சைக்கிள் ஸ்டீலிங்னு போட்டிருக்கியே, அது ஆம்பளை சைக்கிளா பொம்பளை சைக்கிளான்னு பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட இந்திரா நக்கலாக சிரிச்சா. அப்போ விக்கியும் இந்திராவும் மற்றவங்களுக்கு கேட்காத அளவுக்கு சத்தமெல்லாம் பேச ஆரம்பித்தான். அப்போ விக்கி, ஹெச்ஓடி இந்த டெஸ்ட் வைக்க சொல்லன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்திரா, தெரிஞ்சு போச்சா அப்படின்னு நக்கலாக சொன்னான். அதுக்கு விக்கி, அப்போ நீ எங்களுக்கு அட்டண்டன்ஸ் போட மாட்ட அப்படி தானே அப்படின்னு கேட்க, அவளோட சேர்ந்துட்டு வருணும், தங்கச்சி அட்டண்டன்ஸ் இல்லைன்னா நாங்கள் பரிச்சு எழுத முடியாதுமா அப்படின்னு சொன்னான். அதுக்கு இந்திரா, என் வலையில் கொடுக்க சொல்லு, நான் அட்டண்டன்ஸ் போடுறேன் அப்படின்னு சொன்னதுமே சட்டுன்னு கோபத்தோட, அந்த வலையில் விற்றுட்டேன்டி, அந்த காசை தான் பேப்பர் சேசிங் கொடுத்துருக்கேன், போதுமா அப்படின்னு விக்கி சொன்னான். அதை கேட்டு இந்திரா ரொம்ப உணர்ச்சி வசப்பட, அவள் கண்களில் அவளுக்கே தெரியாமல் கண்ணீர் வர ஆரம்பிச்சது. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அதை பார்த்துடக்கூடாதுன்னு வேகமாக அதை தொடச்சான். அப்போ அங்கே இருந்த இன்னொரு ஸ்டூடெண்ட், மேடம் சைக்கிள் டயர் வரையணும், கொஞ்சம் உங்கள் வளையல் கிடைக்குமா அப்படின்னு கேட்டதும் வருண் அவன் தலையில் ஓங்கி கொட்டிட்டு, அறிவு கட்டவனே, எந்த நேரத்தில் என்ன கேட்குறன்னு தெரியாது அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு இந்திராவை பார்த்து, தங்கச்சி ஒரு வளையலுக்காக இவ்வளோ பழி வாங்குறது தப்புமா அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட இந்திரா உணர்ச்சி வசப்பட்டு கோவமா, உனக்கு அது வெறும் வளையல், எனக்கு அது என் பாட்டியோட வளையல் அப்படின்னு சொல்லிட்டு விக்கியை பார்த்து நக்கலாக சிரிச்சுட்டே, ஸ்டூடெண்ட்ஸ் ஹரி அப், லாஸ்ட் 1 minute அப்படின்னு சொல்லிட்டு தெனாவிட்டு அங்கேருந்து நகர்ந்தான்.